இப்போது ஏ லைனுக்கு எப்படி வந்து மெஷர்மெண்ட்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி வந்து கால்குலேஷன் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டே வீடியோ வந்து எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே அப்படி வந்து அப்லோட் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அது எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஏ லைன் ஃப்ராகுக்கு வந்துட்டு நமக்கு என்னென்ன அளவுலாம் தேவை அப்படின்னா ஹைட்டு, ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஹிப்பு, நெக்கு வித்து, நெக் ஹைட்டு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஓகேவா. இப்போது உங்களோட கரெக்டாக ஷோல்டரில் நீங்கள் கரெக்டாக இந்த ஷோல்டர் லென்த் ஸ்டே வச்சு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வந்து அந்த ஏ லைன் ஃப்ராக் வரும், முட்டிக்கு கீழே வரையும் வேணும், இல்லை முட்டியோட லைன் வரைக்கும் வேணும்னா ஃபுல் லென்த் மார்க் பண்ணிக்கிட்டு ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 40 இன்ச்சஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் மெஷர்மெண்ட், ஆர்ம் ஹோலுக்கு கீழே இன்ச் டேப் வச்சு கரெக்டாக இந்த ஃபுல் ரவுண்டு நீங்கள் எடுக்கணும். ஃபுல் ரவுண்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இன்ச் லூஸாக தான் விட்டு எடுக்கணும், ரொம்ப டைட்டாக பிடிச்சி எடுக்கக்கூடாது, ஓகேவா. நான் அதுக்கு எக்ஸாம்பிள் இது காட்டுறேன், ஓகேவா. இப்போ வந்து இந்த பாட்டில் நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக இதுதான் ஆர்ம் ஹோல், இந்த இடத்துல கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்ம் ஹோலுக்கு கீழே விட்டு தெரியுதா. இப்போ வந்து எனக்கு 9 இன்ச்சஸ் தான் இருக்குது, நான் ஒரு 1/2 இன்ச்சஸ் லூஸாக விட்டு 10 இன்ச்சஸ் அப்படின்னு வந்து மார்க் பண்ணுறேன். ஃபுல் ஹைட் அதுமாரி தான் நீங்கள் ஷோல்டரில் கரெக்டாக அப்படி வச்சு ஃபுல் ஹைட் வந்து மெஷர் பண்ணணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்ட்னா, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா வேஸ்ட் ரவுண்ட் நம்மளோட கரெக்டாக தெரியும்ல. ப்ளவுஸ் வந்து இப்போ எப்படி எந்த இடத்துல கரெக்டாக முடியுதோ அதான் வேஸ்ட் ரவுண்டு, அந்த இடத்துலையும் அதுமாரி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல 9 இன்ச்சஸ் வருது, அப்போ நான் வந்து 9.5 இன்ச்சஸாக நான் வந்து எடுத்துக்க போகிறேன், சரியா. நெக்ஸ்ட்டு ஹிப் ரவுண்டு, இது வந்து இப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு பாட்டில்ன்றதுனால மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாமே ஒரே அளவு தான் வரும். இந்த இடம் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும், மற்ற எல்லா அளவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹிப் ரவுண்ட் கொஞ்சம் கீழே இறக்கி கரெக்டாக உங்கள் பெல்லி பட்டனுக்கு கொஞ்சம் கீழே கரெக்டாக பெல்லி பட்டன் இருக்குது இல்லையா, அதுக்கு கொஞ்சம் லைட்டாக கீழே வச்சு இன்ச் டேப் வச்சு எடுத்துக்கோங்க, சரியா. இப்போ எனக்கு ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 38 இன்ச்சஸ். இப்போ இது என்ன பண்ணோம், 38 டிவைடட் பை 4, ஏன்னா நம்ம கிளாத்தை வந்து 4ஆக தான் மடித்து போடுவோம், ஓகேவா, அதனால் டிவைடட் பை 4. ஹிப் ரவுண்ட் வந்து எனக்கு 44, இதையும் அதே மாதிரி தான் 44/4. நெக்கு வித்து, நமக்கு நெக்கோட இறக்கம் எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இறக்கமாக போடுவீங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் நெக் வந்து ஏற்றமாக தான் இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் 5 இன்ச்சஸ்லேருந்து 5.5 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சாரி, நெக்கு ஹைட்டு. நெக்கு வித்து எவ்வளோ வரணும் அப்படின்னா ஒரு 2.25 2.25 3 இன்ச்சஸ், ஓகேவா, இந்த ரேஞ்சில் வைக்கலாம். ஷோல்ட்ரு வந்து மேக்ஸிமம் 2.25 வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க, இல்லை நான் இதோட கம்மியாக போடுவேன்னா 2.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து சுடிதாரில் ஷோல்ட்ரு கம்மியாக தான் போடுவேன் அப்படின்னா 2.5 இன்ச்சஸ் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இப்போ ஆம் ஹோலுக்கு வந்து என்ன பண்ணால் கரெக்டாக ஷோல்டர் இன்ச் டேப் வச்சு கரெக்டாக அந்த கைக்கு கீழே இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு ரவுண்டு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இப்போ வந்து எனக்கு வந்து 18 வருது. ஓகேவா? அப்போ எனக்கு வந்து 4.5 வரும். சரியா? இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? கரெக்ட். இதோட நம்ம எல்லாமே ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். இப்போ இது எல்லாம் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹைட்டுன்னு போட்டுக்கிறேன் நான். ஹைட்டுக்கு வந்து என்னென்னா 40 வருதா? இப்போ நம்ம இதை வந்து டிவைடட் பை நம்ம வந்துட்டு போட முடியாது. இப்போ ஹைட்டுக்கு எப்போவுமே 1 இன்ச்சஸ் இல்லை 2 இன்ச்சஸ் வந்து ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்து 2 இன்ச்சஸ் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் தேவைப்படும், கீழே வந்து மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு டிசைன் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சீன் போட்டுக்கலாம் ஜஸ்ட் மெஷர்மெண்ட். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 9.5 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு ஹிப்பு. இப்போ இந்த இடத்துல என்ன போடணும்னா 11 + 1 = 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு இதெல்லாமே அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் கால்குலேஷன் படி வரும். உங்களுக்கு ஆம் ஹோலும் அதே மாதிரி தான். நான் இதில் ஆம் ஹோலோட மெஷர்மெண்ட்டுமே போட்டேன். இப்போது இதை வந்து நீங்கள் இதோட மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். கட்டிங் வீடியோ அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு இதில் ஏதாவது மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல கால்குலேட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் வந்து வரும். ஓகேவா? இது எப்படி மெஷர் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.